சனி பகவானோட பாதிப்பு நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு நான் சொல்கிற மாதிரி முருகனை வழிபடுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு சனி பகவான் ஒரு நாள் வர்றாருங்க. இது புராண கதையில் கூறின ஒரு கதை. அப்போது முருகன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீ என்னை பார்க்க முடியாது, என் பக்தர்களையும் நீ பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூறிட்டாரு. அதனால தான் சனியினுடைய சக்தி முருகனை வழிபடுற பக்தர்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சனிக்கிழமை நம்ம முருகனை எப்படி வழிபடலாம்? கந்த சஷ்டி படிக்கலாம். அதுக்கப்புறம் சாமிக்கு செம்பருத்தி பூ, செந்தாமரை பூ, இந்த மாதிரி பூக்களை வச்சுட்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு நம்ம எண்ணெய் இல்லைன்னா பசு நெய் வச்சு பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை சிவனையும் வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு இன்னும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு மந்திரத்தை சாயந்தரம் 6 மணிக்கு 9 முறை முருகன் ஃபோட்டோ முன்னாடி சொன்னீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய தாக்கமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓம் சனி பகவான் நன்மை அருள சண்முக பெருமானே என்னை காப்பாய் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் முருகனை வழிபடுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும்.